அமெரிக்க அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு கடிதத்தை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. குறிப்பாக மோடி அரசாங்கத்துக்கிட்ட மிக முக்கியமான சில ஆவணங்களை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மோடி அரசாங்கம் அந்த ஆவணத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இதே இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் பிரதமர் மோடியினுடைய மிக நெருங்கிய நண்பரான அதானி இந்தியாவிலிருந்து ஒரு குழு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு மோடி கிட்ட மிக முக்கியமான சில விஷயங்களை கெஞ்சி கூத்தாடி இருக்கிறார். தயவு செஞ்சு எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, இதை மட்டும் நீங்க செய்யல அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்துடும் அப்படின்னு ஒரு குழு அதானி சார்பாக அமெரிக்காவில் உட்கார்ந்து ஒரு மாசமா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா அதானி குழுமத்தினுடைய இயக்குனர் மிக முக்கியமான ரகசிய டாக்குமெண்ட்டை சில டீல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளிப்படுத்திட்டாரு, ரகசியங்களை வித்துட்டாரு அப்படின்னு அவர் மேல இந்தியாவினுடைய பங்குச்சந்தையினுடைய ரெகுலேட்டரி போர்டு செபி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை நேற்று முன் வச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதானிங்கிற ஒரு நபருக்காக பல ஆவணங்கள் இந்தியாவில் மறைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பயன்படுத்தி அதானி இங்கிருந்து ஒரு குழுவை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் தனக்கு சாதகமா சில வேலைகளை செய்ய முயற்சி பண்றார். இந்த கேப்ல அதானியுடைய சொந்தக்காரர் அதானி குழுமத்தினுடைய இயக்குனர் என்ன ஆவணங்களை ரகசியமாக திருட்டுத்தனமாக கசிய விட்டார். இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இந்த மெட்ராஸ் ரிவ்யூ, நான் உங்கள் சத்யராஜ். கடந்த ஒரு வாரம் 10 நாளாவே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான யுத்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாத பொருளா மாறிச்சு. அந்த விவாதம் எப்படி ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு சீஸ்ஃபயர் வந்ததுனால முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த ஒரு வாரம் 10 நாள் காலகட்டத்தில் மிக முக்கியமான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அது நம்ம கண்ணு முன்னாடியே வராம பேப்பர்ல கூட வராம கடந்து போயிடுச்சு. அது என்ன அப்படின்னா அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தை எழுதி என்ன அவங்க தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபரான அதானி ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வேலையில் ஈடுபட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு அதிகமான பணத்தை லஞ்சமாக கொடுத்து சில வேலைகளை செஞ்சிருக்காரு. குறிப்பாக எங்க நாட்டினுடைய முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்துற மாதிரியான செயலில் ஈடுபட்டு இருக்காரு. எங்க நாட்டினுடைய சட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு குற்றவாளி, அவரை கைது செய்யணும், எங்க நீதிமன்றமே கைது செய்ய சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு சில முக்கியமான ஆவணங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. அந்த ஆவணங்கள் உங்க அரசாங்கத்திட்ட இருக்கு, தயவு செஞ்சு அந்த ஆவணங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அவங்க கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அமெரிக்க அரசாங்கம் சில உதவிகளை கேட்டிருக்கு. அதானிங்கிற ஒரு நபர் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டக்கூடிய நபர். ஏற்கனவே ஹிடன்பர்க் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை வெளியே உலகமே பரபரப்பா பேசிச்சு. அது மட்டும் இல்லாம பங்குச்சந்தையில மிகப்பெரிய முறைகேடுகள் பண்ணியிருக்கிறாரு. இது மாதிரி பல விஷயங்களை அவர் செஞ்சிருக்கிறாரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டுக்காக வெளிநாடுகள் இருந்து முதலீட்டாளர்களை பணம் வாங்குறதுக்காக இங்க ஒரு மிகப்பெரிய லஞ்சத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கான ஆதாரங்களை அமெரிக்க அரசாங்கம் கைப்பற்றிட்டாங்க. குறிப்பாக அதானியினுடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய ஆபீஸ் டைரக்டர்ஸ், இவங்களுடைய போனு, இமெயில் ஐடி எல்லாத்தையுமே எடுத்து ரெட்ரீவ் பண்ணி ஆதாரங்களை ரெடியா வச்சு அதானியை கைது பண்ணு சொல்லிட்டாங்க. இன்னும் சில கூடுதல் டாக்குமெண்ட், குறிப்பாக பங்குச்சந்தை சார்ந்த சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய அரசாங்கத்துக்கே கடிதம் எழுதுறாங்க. குறிப்பாக பங்குச்சந்தையை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போது யுத்தம் துவங்கி இருக்கு. ஆனா இந்த யுத்தத்துல மறைக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த கடிதத்தை ஒரு நாள் கூட மோடி அரசாங்கம் பொருட்படுத்தவே இல்லை. அமெரிக்க அரசாங்கம் கேட்கக்கூடிய எந்த ஆவணத்தையுமே அவங்க கொடுக்கல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாம இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேப்ல அதானி என்ன பண்ணிருக்காரு, அவர் ஒரு டீமை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு தயவு செஞ்சு இந்த வழக்குல என்ன எப்படியாவது விடுவிச்சிருங்க, இல்லைன்னா அது ஒரு பெரிய சிக்கல போய் முடிஞ்சிடும், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு மண்டிட்டு சரண்டர் ஆகி கெஞ்சி கூத்தாடி இருக்காரு. ஆனா ட்ரம்ப் விடுற மாதிரி தெரியல. அவர் சில முக்கியமான விஷயங்களை இந்த வழக்குல கிடுக்குப்பிடி பிடிச்சு வச்சிருக்காரு. இன்னும் வெளிப்படையா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் தான் இது மாதிரி எல்லாம் வழக்கு போட்டு எங்களை டார்ச்சர் பண்ணாங்க, நீங்க அது மாதிரியான ஆள் கிடையாது, உங்களோட பாலிசி அது மாதிரியான பாலிசி கிடையாது, தயவு செஞ்சு என்ன எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டீம் அங்கேயே உட்காந்து லாபி பண்ணி வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பரபரப்பா நடந்துட்டு கூடிய இந்த காலகட்டத்தில் போன வாரம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பங்குச்சந்தையினுடைய ரெகுலேட்டரி போர்டு, அந்த ரெகுலேட்டரி போர்டு அதானியினுடைய ரிலேட்டிவ் மேல ஒரு மிக முக்கியமான வழக்கை போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அவரு சில முக்கியமான ஆவணங்களை கசிய விட்டுட்டாரு அப்படிங்கிறது தான். அதானி நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான இயக்குனர், அது மட்டும் இல்லாம அதானிக்கு மிக நெருங்கியவர் பிரணவ் அதானி. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதானி நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான சில சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை பிரீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா அவர் மேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. குறிப்பா சொல்ல போனா அவருடைய இன்னொரு நெஃப்யூ கௌதம் அதானி அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜினுடைய 2021 அக்விசிஷன் ஆஃப் சாஃப்ட் பேங்க் பேஸ்ட் எஸ்பி எனர்ஜி ஹோல்டிங்ஸ்
அவங்களுடைய பிரதர்லாக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அதாவது ஒரு டீல் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த டீல் குறித்தான மிக முக்கியமான தகவல்களை, ஒரு அக்யூசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அது குறித்தான தகவல்களை வந்து அவர் வந்து அந்த நிறுவனம் சார்ந்த ஆட்களுக்கு தெரியாத்தனமாக இமெயில் மூலியமாக சில ரகசியங்களை வந்து தெரிவிக்கிறாரு. இந்த விஷயம் வந்து இப்போ வந்து செபிக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கு சம்பந்தமாக சமீபத்தில் இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து அதானியினுடைய நிறுவனத்துக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. குறிப்பாக அதானியினுடைய நெஃப்யூக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அதானிங்கிற ஒரு நபர் செய்த ஒரு மிகப்பெரிய ஃப்ராட். அந்த ஃப்ராடை மறைக்கிறதுக்காக இங்க செபி அனுப்பக்கூடிய கடிதங்கள் வந்து தடுக்கப்பட்டு, அந்த கடிதங்கள் வந்து தாமதிக்கப்பட்டு, அந்த கடிதங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அரசாங்கமே நேரடியாக என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க நீதிமன்றம் அதானியை வந்து கைது பண்ண சொல்லியிருக்கு, வாரண்டே இஷ்யூ பண்ணிருக்கு, அதுக்கு சில முக்கியமான ஆவணங்கள் தேவை, அவர் பெரிய ஃப்ராடு வேலையில் ஈடுபட்டு இருக்காரு, இந்த ஆவணங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்க நடவடிக்கை எடுக்க தயார் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரெடியா இருக்கு. அதுக்கு இந்தியாட்ட ஹெல்ப் கேட்கறாங்க, அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர், அதானி அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் செஞ்ச மிகப்பெரிய பிரைபரி கேஸ், ஒரு மிகப்பெரிய கரப்ஷன் ஃப்ராடு கேஸுக்காக ஒட்டுமொத்த அரசாங்கமும் அவரை காப்பாற்றுவதற்காக வேலை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான என்ன காரணம்? இப்போ இந்த வழக்கினுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஒன்று இருக்கு. இங்க எப்படி வந்து செபி இருக்கு, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பங்கு சந்தைகளை நிர்வகிக்கிறதுக்குனே இந்த அமைப்பு இருக்கிறாங்க. இந்த அமைப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா, கௌதம் அதானி, அதாவது சேர்மன் ஆஃப் அதானி கிரீன் எனர்ஜி, அதாவது அதானியுடைய கிரீன் எனர்ஜி நிறுவனத்தினுடைய தலைவர், அது மட்டும் இல்லாம அவருடைய சொந்தக்காரர் சாகர் அதானி, இது இல்லாம இன்னொரு நிறுவனத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சிரில் கேபினிஸ் அப்படிங்கக்கூடியவர். இப்போ இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்தமாக நோட்டீஸ் கொடுத்து கைது பண்றதுக்கான முயற்சியை அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தை செய்யறாங்க. அதில் குறிப்பாக அமெரிக்காவினுடைய நியூயார்க் நீதிமன்றமே வந்து இவங்களை கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக இதில் அதானி நிறுவனமும் அசூர் பவர் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் கிரீன் எனர்ஜி, அதாவது இந்த விண்ட் எனர்ஜி மூலியமா, சோலார் எனர்ஜி மூலியமா எல்லாம் கரண்ட் உற்பத்தி பண்றாங்க பாத்தீங்களா, இந்த கரண்ட் உற்பத்திக்கான ப்ராஜெக்டை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இதை அடாப்ட் பண்ணிக்கணும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2200 கோடிக்கு மேல லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் 2200 கோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சத்தை தொடர்ச்சியாக அதானி நிறுவனம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. சரி, இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தா ஏன் அமெரிக்காக்காரன் வந்து நோட்டீஸ் அனுப்புறான், அமெரிக்காக்காரன் ஏன் இங்க கைது பண்ண முயற்சி பண்றான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி வருது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறேன், அதனுடைய ப்ராஜெக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000 கோடி. அடுத்த 20 வருஷத்துக்கு வந்து இந்த கிரீன் எனர்ஜி கான்ட்ராக்ட் வந்து எங்கிட்ட தான் இருக்க போகுது, நான் தான் அந்த பிசினஸ் பண்ண போறேன், எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில முதலீட்டாளர்கள்ட்ட இவர் வந்து பணத்தை வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 6-7,000 கோடிக்கு மேல இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்கு அதானி இதை காமிச்சு அங்க பணம் வாங்கியிருக்கிறார், இங்கே கரப்ஷன் பண்ணியிருக்கிறார். அப்போ இங்க இருக்கக்கூடிய டீலிங்கே என்ன அப்படின்னா, அதாவது அமெரிக்கா அரசாங்கமா இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தையா இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்களா இருக்கட்டும், நீங்க இங்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை கரப்ஷன் அடிப்படையில லஞ்சம் கொடுத்து குற்ற செயல்களில் ஈடுபட்டு சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு பார்த்தீங்களா, அந்த செயலை மையமாக வச்சு வெளிநாடுகள்ல இருந்து நீங்க முதலீடை வந்து ஈர்க்கிறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம், அதுவும் அமெரிக்க சட்டப்படி அது ஒரு கிரிமினல் கேஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய நியூயார்க் நீதிமன்றமே சொல்லிட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதானி சொந்தக்காரங்க சாகர் அதானி எல்லாத்துக்கும் வந்து வாரண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்க நீதிமன்றமே என்ன சொல்லுது அப்படின்னா, வயலேஷன் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1934, அந்த நாட்டினுடைய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1934 வந்து இவர் வயலேட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக செப்டம்பர் 2021 கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு அதிகமான பணத்தை பாண்டுகள் மூலியமாக பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கிட்ட முதல் தடவையாக வாங்குறார். பல செக்டார்ல ஒரு பணம் வாங்க முயற்சி பண்றார், நிறைய பணம் தேவைப்படுதுல அவருக்கு முதலீடுகளுக்கு. முதல் தடவையா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடிக்கு மேல வந்து அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காரு. இப்படி வாங்கும்போது உங்களுடைய அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தில் எந்த விதமான சட்டத்துக்கு புறம்பாக ப்ராஜெக்டோ இல்லை பணத்தை திரட்டுறதோ, இது மட்டும் இல்லாமல் திட்டங்களை தீட்டுறதோ வேலைகள்லாம் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கையெழுத்து போட்டு அது வந்து டிஸ்க்ளோஸே பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் அங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு இங்கே ஒரு கரப்ஷனில் பிரைபில் ஈடுபடுறீங்க அப்படிங்கும்போது அது அவங்க பெரிய வயலேஷனாக பார்க்குறாங்க. அப்போ அங்கேருந்து 1500 கோடி வாங்கி இங்கே இருக்கக்கூடிய பணத்தை போட்டு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கறத வந்து அந்த நாடு ஒரு மிகப்பெரிய கரப்ஷனாக பார்க்குது. நம்ம நாடு இதை கரப்ஷனாக பார்க்குதா என்னன்னு தெரியல. இப்போ அந்த நாட்டுக்காரன் சொல்லிட்டான், உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக 2500 கோடி உங்கள் அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். இந்த 2500 கோடி யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு. கொடுத்தது யாரு? அதானி. எதுக்காக கொடுத்தாரு? அவரோட ப்ராஜெக்டை எல்லா ஸ்டேட்டும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா,
இந்த லஞ்சம் கொடுத்தது யாரு, இந்த லஞ்சம் வாங்கினது யாரு, இது எல்லாமே இந்தியாவுக்குள்ள நடக்குது. ஆனா இந்திய அரசாங்கம் இது வரைக்கும் இது குறித்து எந்த என்கொயரியும் பண்ணல. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அமெரிக்காக்காரன் வச்சிருக்கான். நாம என்ன பண்ணிருக்கணும், தனி கமிஷனை போட்டு, இல்லை உச்சநீதிமன்ற தனியாக கமிஷனை போட்டு, இல்லை உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தனியாக குழுவை போட்டு என்ன பண்ணணும், இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு, நீங்க வந்து அதானி கிரீன் எனர்ஜி உங்களுடைய ப்ராஜெக்டின் படி எல்லா மாநிலமும் இத்தனை சதவீதம் கிரீன் எனர்ஜி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க யாராருக்கெல்லாம் வந்து லஞ்சம் கொடுத்தீங்க அதனோட பட்டியல் கொடுங்கன்னு கேட்கணும். அதானினா அதானி நேராக லஞ்சம் கொடுத்துருக்க மாட்டார். மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்தி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சம் கொடுத்துருக்க முடியும். அப்போ ஆப்வியஸா என்ன யாரெல்லாம் மாற்றாங்கன்னா, அதானி மட்டும் மாட்டல, மோடி அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் மாட்ட போறாங்க. அந்த லஞ்சத்தை வாங்கின இல்லை வாங்க சொல்லி நிர்பந்திக்கப்பட்ட அதிகாரிகள், இங்கே வாங்கின அதிகாரிகள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக மாட்டுவாங்க. ஆனால் இது குறித்தெல்லாம் எந்த விவாதமுமே இங்கே நடக்கிறது கிடையாது. ஆனால் அமெரிக்காக்காரன் தொடர்ச்சியாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தயவு செஞ்சு வந்து டாக்குமெண்ட்டை கொடுங்க, அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவங்க நாட்டினுடைய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1934 இது வயலேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறான். இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு விதமான செக்யூரிட்டி ஃப்ராட் அப்படிங்கிறான். அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, நீங்க அங்க செஞ்ச பல செயல்கள் குறித்தான எந்த ஆவணமுமே எங்களுக்கு கொடுக்கல, நீங்க ஆவணங்களை நீங்க மறைச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும், ஏன் இந்த ஆவணத்தெல்லாம் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிட்டு இந்த ஆவணங்களை கொடுக்காதே ஒரு மிகப்பெரிய குற்றம் எங்க நாட்டு சட்டத்தின்படி அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம மூணாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபாரின் கரப்ட் பிராக்டிஸ் ஆக்ட்னு அந்த நாட்டு ஒரு சட்டம் இருக்கு, நம்ம ஊர்ல ஃபெரா இருக்கிற மாதிரி. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, யூஎஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ் ஃப்ரம் ஆஃபரிங் பிரைப்ஸ் டு ஃபாரின் அஃபீஷியல்ஸ், அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஃபாரின் அஃபீஷியல்ஸ்க்கு லஞ்சம் கொடுக்கறதில் ஈடுபட்டால் அது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு ஃபாரின் கரப்ஷன் ஆக்டின் படி அவன் இவங்க மேல வழக்கு பதியப்படுறான். ஸோ அப்போ இங்க பல விஷயங்கள் நடந்திருக்கு. சர்வதேச லெவல்ல பல்லாயிரம் கோடி பணம் இங்க வந்து கரப்ஷனாக, ஊழலாக, அது மட்டும் இல்லாமல் லஞ்சமாக கைமாறி இருக்கிறது. இது முழுக்க முழுக்க எது கைமாறி இருக்கு அப்படின்னா, அதானிங்கிற ஒரு ஆளுக்காக மாறி இருக்கு, அவருடைய ப்ராஜெக்டுக்காக மாறி இருக்கு. அவருடைய நிறுவனத்தை வளர்க்கறதுக்காக இவ்வளவு பணத்தை வந்து சர்வதேச லெவலில் லஞ்சமா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அம்பலமா இருக்கு, தகவல் வந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் இந்தியா தரப்புல இருந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இல்ல அமெரிக்காக்கார நடவடிக்கை எடுக்க போறான், அவன் சில டாக்குமெண்ட்ஸ் கேட்கறான், அதையாவது கொடுங்கன்னா அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதானி என்ன பண்றாரு, இங்க இருந்து ஒரு குழு அங்க அனுப்பிச்சிருக்காரு, தயவு செஞ்சு இந்த வழக்கில் இருந்து என்ன விட்டுருங்க அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட ஒரு வாரமா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு ஒரு அரசு இருக்கு, இந்தியாவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்கு, ஏப்பா நீ இவ்வளவு பெரிய ஃப்ராட் பண்ணிருக்க, நீ எப்படி ஒரு குழுவை கூட்டு அமெரிக்காவுக்கு வரலாம்? உடனே என்ன பண்ணணும், அமெரிக்காவில் இது மாதிரி கரப்ஷன் கேஸ், வயலேஷன் கேஸ்ல மாற்றக்கூடிய குழு எதுக்காக அங்க உட்கார்ந்துருக்கு, அவங்களை அங்கிருந்து துரத்தி அடிக்கணும். இந்த எந்த வேலையுமே செய்யலை. இந்தியாவினுடைய கிரீன் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகமா இருக்கட்டும், இல்லை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமா இருக்கட்டும், இல்லை இந்தியாவினுடைய எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், எல்லாமே முழுக்க முழுக்க அதானிங்கிற ஒரு நபர் செய்யதுவா ஃப்ராடை மூடி மறைச்சு காப்பாற்றுறதுக்காக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு ஆப்வியஸாக வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, செபி இப்போ வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதானியினுடைய ரிலேட்டிவ்க்கு. அந்த நோட்டீஸை பயன்படுத்தி கொண்டு அந்த நோட்டீஸில் என்னென்னலாம் தகவல் கிடைச்சிருக்கு, இது மட்டும் இல்லாமல் செபி அமெரிக்கா கரப்ஷன் போட்ட கேஸ் குறித்து என்ன விசாரணை பண்ணியிருக்கு, இது மாதிரி பல விஷயங்களை வந்து பொதுமக்களிடமும் நீதிமன்றமிடமும் வெளிப்படையாக ஒப்படைச்சா மட்டும்தான் அதானி குறித்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அதானியை வந்து அம்பலப்படுத்திட்டே இருக்கார். மொத்த அரசாங்கமும் இவருக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். அப்போ இவர் இவ்வளோ பெரிய ஃப்ராடை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, இதை அரசாங்க நிறுவனங்கள் செபி எப்படி வெளியே கொண்டு வர போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.